எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இவ்வளோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசியில் பிறந்தவளுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பங்கை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குறிப்பாக 2 நபர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்றதையும் இந்த வீடியோட கடைசியில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். கடகராசி கால புருஷனுக்கு 4வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 அட்சர பாதங்களையும், ஆயில்யம் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த மாதிரிய முதல் பகுதி, 2வது பகுதி ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருப்பாருங்க. இந்த மாதிரி 2வது பகுதியில் ராசிக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் போய் உட்கார போறார் குருவோடு சேர்ந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதல் பகுதியில் 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் கூட இந்த மாதிரி 2வது பகுதியில் ராசிக்குள்ள சூரியன் வந்துடுறாரு. சரிங்களா? மேலும் புதனும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவை தவிர இது எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், என்னால் எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். மேலும் கூடவே ராசிக்குள்ள சூரியனும் இருக்கார். அப்போ சொல்லவே தேவையில்லை, நல்லா ரொம்ப போல்டாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. யார் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, யார் உங்களை வந்து ஏமாத்தினாலும் சரி, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, அதுல இருந்து மீண்டும் வெளியே வருவீங்க. அதற்கான வாய்ப்புகள், அதற்கான கதவு தற்போது திறக்கும். ஏமாற்றங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரங்க. கடந்த ஒரு 2.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அஷ்டம சனிக்கு முன்னாடி இருந்தே சொல்றேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடியே சனி நல்லா இல்லதான். ஸோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள், நிறைய பேருடைய உண்மையான முகத்தை கடகராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துட்டும் வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையிலும் அந்த கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு விட்டு கொடுத்து போகின்ற தன்மை குறைவா இருந்திருக்கும், ஒரு புரிதல் குறைவா இருந்திருக்கும், அல்லது கணவனுக்கும் மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கும், அல்லது வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேலை இல்லாம இருக்கும். வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தற்போது மாறும். சரிங்களா? இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்காருங்க இந்த காலகட்டத்தில். பிறகு கடகம், சிம்மம் இந்த 2 லக்னம் 2 ராசியில பிறந்தவங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி யார் பார்த்தா செவ்வாய் தான். செவ்வாய் எந்த அளவுக்கு வலுவா இருக்கிறோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப யோகமா இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப செவ்வாய் வந்து இந்த மாதிரி முதல் பகுதியில 10ஆம் இடத்துல இருக்கார், 2வது பகுதியில லாபத்துல குருவோட சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்கின்ற தொழில நல்ல ஒரு growth, நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் மந்தமா ரொம்ப தெளிவே இல்லாம ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்த வியாபாரங்கள் தற்போது சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதிய புதிய யுக்திகளை கையாளுவீங்க, கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஒண்ணு, உங்களோட வாழ்க்கையில உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நடக்கிற தசாபுக்தி ரொம்ப நல்லா சாதகமா இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு இந்த பலன்கள்ல கொஞ்சம் 50-50 கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் நீங்க தெளிவா உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். தனாதிபதி ராசிக்குள்ள இருக்கான நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுப்பார். பல வழியில பணம் கைக்கு வந்து சேரும். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான வழியில கையில காசு வந்து நிற்கும். செலவுகள் கண்டிப்பா கட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ல போய் உட்கார போறாரு. சரிங்களா? கண்டிப்பா செலவுகள் கண்ட்ரோல்ல இருக்கும். அதோட மட்டும் இல்லாம உடன் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால சொந்தமா ஒரு வீடு வாங்குறது, அல்லது வீடு கட்டுறது, அல்லது வீட்டுக்கு தேவை ஒரு டிவி வாங்குறது, ஒரு மிக்சி வாங்குறது, அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகளை கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில சேர்த்து வைப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி வண்டி வாகன வசதியை அமைச்சுக்கிறது, ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த மாதிரியான வழியில நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்களை
கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால எப்படி, அதாவது பேச்சின் மூலமாவே எல்லாத்தையும் கவர்ந்துடுவீங்க. நல்ல ஒரு பேச்சு திறன் தற்போது உங்ககிட்ட வெளிப்படுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா யோசிச்சு அதன் பிறகு எல்லா விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட்ல நீங்க இனி வரும் காலகட்டத்தில் நீங்க வந்து இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம மாதத்து 2வது பகுதியில ராசிக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் வராருங்க. அப்ப 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கார், லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார். கண்டிப்பா சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு. பினான்சியலா பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ப்ரொஃபஷனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கார், சரிங்களா? ஸோ 8ல் சனி வந்து வக்ரமாக்குறது சிறப்பு தான். என்ன ஒன்று, வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் 8ல் சனி இருக்கிறதுனால. 8ல் சனி எப்படி இருந்தாலும் சரிங்க, அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் நீங்க எப்பவுமே எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஷ்டம சனி முழுமையா முடியல, சரிங்களா? அஷ்டம சனி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு, அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். குரு வலுவா இருக்கார், செவ்வாய் வலுவா இருக்கார், சூரியன் வலுவா இருக்கார், சுக்கிரன் நல்லா வலுவா இருக்கார், சரிங்களா? ஆனா சனி அந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். என்ன இருந்தாலும் அஷ்டம சனி தான். ஸோ அதை நீங்க கொஞ்சம் அப்பப்போ எட்டி பார்க்க தான் செய்யும். கவலைகள் கொஞ்சம் அப்பப்போ எட்டி பார்க்க தான் செய்யும். அதை கொஞ்சம் நீங்க பெருசா கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு ஃபேமிலி லைஃப்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பா ஈடேறும். ரொம்ப நாளா நீங்க வந்து ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சு வச்சிருப்பீங்க, அது நடக்காம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தற்போது நடக்கும். உங்களோட ஆசைகள் தற்போது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் மனசுல ஓரளவுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். என்ன நடந்தாலும் சரி நீங்க கொஞ்சம் சந்தோஷமாவே இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்த குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கும். உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை தற்போது கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது அதற்கான முயற்சிகள் தற்போது உங்களுக்கு வெற்றிகரமா அமைஞ்ச முடியும், அல்லது அதற்கான ஒரு முதல் படி தற்போது கண்டிப்பா எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் நினைச்சிருக்க கவலைகள் கண்டிப்பா வந்து இப்ப சரியாகும். ஏன்னா இதனால் வரைக்கும் ராசிக்கு 10ஆம் பார்வையால் தன்னுடைய 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்வை செய்தார், சரிங்களா? ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிள்ளையோட எதிர்காலம் நினைச்சு நிறைய கவலைகள் இருந்திருக்கும் மனசுல. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவள் நினைச்சிருக்கக்கூடிய கவலைகள் தற்போது விட்டு விலகும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையுங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளுக்கு வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் இல்லாத கண்டிப்பா வருமானத்துக்கான ஒரு அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிறைய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டம் உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்காரு இந்த காலகட்டத்துல. அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பிறகு இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் திருமணம் ஆன கடகராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த குழந்தை பாக்கியம் காலதாமதமாயிட்டு இருக்கும், இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியும் 5ஆம் அதிபதியும் கூடி 5ஆம் இடத்தை பாக்குறாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த காலகட்டம் புத்திர பாக்கியத்துக்கான அமைப்புகளை கடகராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். யாரெல்லாம் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நினைச்சு இயங்கிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய இயக்கங்கள் தற்போது கண்டிப்பா சரியாகும். அதற்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி ராசிக்குள்ள உட்காந்துருக்கார். சூழ்நிலை சேர்ந்தாலும் கூட 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி ராசிக்குள்ள உட்காருது. ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ ரொம்ப இன்வால்மெண்ட்டோட படிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த மாதம் குறிப்பா 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்கார், சரிங்களா? அவரோட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள், அவங்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவங்க மூலமா நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு நற்பெயர் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி உங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில இந்த நபர்களாலையும் சில நல்ல விஷயங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது வந்து சூரியன் ரொம்ப வலுவா இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், தந்தையால் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், அல்லது உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெல் விஷர்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னா, அல்லது ஒரு குருமார்கள் யாரா இருக்காங்கன்னா அவங்களால நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அல்லது அவங்களுடைய அட்வைஸை நீங்க கேட்டு நடக்கிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் மேக் பண்ண போறீங்க இந்த மாதத்துல அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு அட்வைஸை வாங்கிட்டோ அல்லது அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டோ அதன் பிறகு அந்த விஷயத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு ரொம்ப வலுவா இருக்காரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்கும். சூரியன் குரு 2 பேருமே ரொம்ப வலுவா இருக்காங்க. அதோட இல்லாம செவ்வாயும் ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில இருக்காரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி
காலை 9:30 மணி முதல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலை 10:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராசிக்கு 8ல போய் மறைவார். கூட வக்ரம் பெற்ற சனியோட சேர்ந்திருப்பாருங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 8ல சனியோட சந்திரன் சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொஞ்சம் கூடுதலா கொடுப்பார். சரிங்களா? எப்பயோ நடந்த ஒரு விஷயம் நினைச்சு இப்ப கவலைப்பட்டு இருப்பீங்க. வீண் கவலைகள் உங்களை ஆட்கொள்ளும் இந்த காலகட்டங்கள்ல. காரணமே இல்லாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ மனசு தெளிவா இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், தெளிவா இருங்க, சிந்தனைகளை தெளிவுபடுத்திக்கங்க. முக்கியமான விஷயங்கள் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணலாம், அல்லது குலதெய்வ வழிபாடு இந்த நாட்கள்ல பண்றது ரொம்ப சிறப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.